விஜய் வந்து இன்ஆக்டிவா இருக்காரு, கணக்கான கோடி முடக்கப்பட்டது, அது ஒரு பெரிய மன உளைச்சல வருது. நீ திமுக எதிர்த்து ஒரு அரசியல் எப்படி இருக்கு? விஜய் வந்து ஒரு வகையில் ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணி அவர் வந்து முடக்கி அவரோட வேகத்தை சுருக்கிட்டாங்க. இதுக்கு பாஜக ஒரு காரணம். இவரே தான் சிபிஐ போய் மாட்டிக்கிட்டாரு. விஜய் என்கொயரி கூப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விட்டோம். என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டாந்தாங்கன்னா அது கூட்டணி. அவர் ஸ்பாயிலரா இருப்பார், அவர் தனியாவே நீக்கட்டும். இவர் அங்கே தப்பி வந்து வெளியில ஓடி வரத பார்த்துருக்காரு. விஜய் எப்படி தன்னை வந்து ஆக்டிவேட் பண்ண போறாருன்னு பார்த்துக்கணும். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். பிரியன் சார், வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு இப்ப வந்து தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியிருக்காங்க. அவர் கேட்ட சின்னத்தையே அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதோட பின்னணி எப்படி புரிஞ்சுக்கலாம்? பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி வந்து பல தொகுதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொகுதிகளில் போட்டி போடும்போது ஒரே மாதிரியான சின்னம் கொடுக்கணும். இப்போ விவசாய சின்னம் வந்து சீமானுக்கு கொடுத்த மாதிரி தான், அது மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல கட்சிகளுக்கு அது மாதிரி கொடுப்பாங்க. ஒரு தொகுதிகளுக்கு மேலே பல தொகுதிகளில் வந்து பல மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் அது போட்டி போடுற சந்தர்ப்பத்தில் ஒரே சின்னத்தை ஒதுக்கணுன்ற ஒரு கோரிக்கையை வந்து அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல பயன்படுத்த முடியாது. அந்த எலெக்ஷன்ல அது வாங்குற ஓட்டை பொறுத்து அடுத்த எலெக்ஷன்ல கண்டினியூ பண்றதை பத்தி முடிவு பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு விசில் கொடுத்துருக்காங்க. விசில் வந்து இவங்க ஏன் கேட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த பிகிலுன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே வந்து விஜய் படத்துல வந்திருக்கிறதுனால பிகில் அப்படின்ற விஷயங்கள், கப்பு வாங்கணும் பிகில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வசனம் எல்லாம் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால வந்து அது பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். விசில் வந்து பிரச்சாரத்துக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா விசில் இருக்குன்றதுக்காக அதை வாங்கியிருக்காங்க. அதனால வந்து இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது அவருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸி. ஆனால் அதுல வந்து முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா வந்து இந்த சிபிஐ என்கொயரி, ஜனநாயகன் போன்ற விஷயங்கள்னால முடக்கப்பட்ட அந்த தாவேக்காவுடைய பிரச்சாரம் இருந்தது. இந்த விசில் கொடுத்த உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மறுபடியும் ஒரு புத்துணர்வோட வந்து அவங்க அந்த கட்சி தொண்டர்கள் வந்து களத்துல வந்து இப்ப இறங்கியிருக்காங்கன்றதை நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போறதுக்கு ஒரு ஈஸியான சின்னம் அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி இந்த சின்னம் பலருக்கு தமிழ்நாட்டிலேயே கொடுத்துருக்காங்க. அதனால இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த சின்னத்தை தக்க வைக்க வேண்டியது வந்து அவர் வாங்குற வெற்றி பெற இடங்கள், வாங்குற பதிவான ஓட்டுக்களை பொறுத்து இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. பட் இதன் மூலமா அவர் என்ன சொல்றேன்னா, ஊழல் ஒழிப்பதற்கான முதல் அத்தியாயம் துவங்கிடுச்சு. இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் வந்து தேர்தல் வெற்றி துவங்கி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த இந்த விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த விசில வச்சு விஜய் பேசக்கூடிய அரசியல் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல விஜய் வந்து இந்த ரொம்ப நாளா வந்து ஒரு இன்ஆக்டிவா இருந்ததுக்கு வந்து இது வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கொடுத்துருக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஆனா இதுவரையும் அந்த கட்சியோட யாருமே கூட்டணி சேரலன்றதையும் நம்ம பாக்குறோம். மற்ற கட்சியில இப்ப தினகரன் கட்சியிலேருந்து விலகி கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து திமுக சேர்ந்துருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அதனால எல்லாருமே வந்து திமுகவை நோக்கி போறாங்க அல்லது அதிமுகவை நோக்கி போவாங்க. தாவேக்காவை நோக்கி யாரும் போற மாதிரியும் தெரியல. தினகர்ல இருந்து விலகி வந்தவங்க இன்னைக்கு முக்கியமான நாட்கள் பல பேர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்காங்க, தினகரன் விட்டு விலகி சேர்ந்திருக்காங்க. அதனால இவரோட கூட்டணி சேரத்து கூட ஆளுங்க இல்லைன்ற போது அது நிச்சயமா வந்து அவர் தனியா போட்டி போடும்போது அவருக்கு இருக்கிற செல்வாக்கு அடிப்படையா வச்சுதான் அவர் வந்து என்ன ஓட்டு வாங்குவார்ன்றதை பார்க்கணும். அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு யாரும் மறுக்கல, அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. அது எவ்வளவு ஓட்டுகளை அவருக்கு வாங்கி தரும்ன்றது நமக்கு தெரியாது. அதனால வந்து இந்த விசில் சின்னம் மட்டுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய இதில், அந்த சின்னம் வந்து ஒரு எளிமையான சின்னம், அதை மக்கள்கிட்ட கொண்டு போறது ஈஸி அப்படின்றது முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அது அவர் படத்தோட வந்து வர வசனங்களை ஒத்து வரதுனால அவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால வந்து இது வந்து காங்கிரஸ் வந்து இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறதுன்றது பிரவீன் சக்கரவர்த்தி தான் சந்தோஷப்படுறாரு. விசில் ஊதியாச்சு, எல்லா பார்ட்டிகளும் ரெடியா இருங்க, கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க, எல்லா பார்ட்டிகளும் ஆல் பார்ட்டிஸ் செட் ரெடி டு கோன்ற மாதிரி போட்டிருக்காரு. அதாவது காங்கிரஸ் போல ஆல் பார்ட்டிஸ் போட்டிருக்காரு. ஆனா அவர் போட்டுக்கிற உள்நோக்கம் என்னன்னா, காங்கிரஸை வந்து தாவேக்கா சைடு தள்ளின்னு போகணும் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயத்துலதான், அந்த ஒரு எண்ணத்துலதான் அதை போட்டிருப்பார். பட் ஆனா காங்கிரஸ் ஹைகமாண்ட் வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு திங்கிங்லயும் இறங்குறாங்க. அவங்க ஆக்சுவலா வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து நம்ம வந்து இந்த நேரத்துல கைவிட்டுட்டு திமுக கைவிட்டுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கு. அதனால வந்து அது இன்னும் யோசனையிலேயே இருக்காங்க. அதனால வந்து இவர் சொல்ற மாதிரி ஒரு சின்ன குரூப் வந்து தாவேக்கா சைடு போகணும், இல்லாட்டி திமுக வந்து அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்கள் வாங்கணும் அப்படின்னு இருக்கு.
ஸோ அந்த திமுகவுக்கு போக வேண்டான்ற ஒரு குரூப் வந்து இன்னும் மாணிக் தாக்கூர் அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இன்னும் ஆக்டிவா வந்து அதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்கன்றதான் நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட ட்வீட்ல இருந்து நம்ம பார்க்குறோம். நம்ம பரபரப்பான தற்போதைய தமிழக அரசியல் சூழல் விஜய் எங்கே போயிட்டாரு, தாவேக்கோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எங்கே அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது. ஏன் இந்த விஜயோடைய அந்த சைலன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, விஜய் வந்து வேக வேகமாக வந்தவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சைலண்ட் ஆகிட்டாருன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து சிபிஐ இன்கொயரி, ஜனநாயகம் ரிலீஸு போன்ற விஷயங்கள்லாம் வந்ததில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவருடைய கட்சியே வந்து ஓரளவுக்கு இதாகிடுது, டார்மெண்ட்டாக ஆகிடுது, சுடக்கமாக போயிடுது. ஆக்சுவலாக ஆக்டிவிட்டியே இல்லாத இருக்கு. ஆனால் எலெக்ஷன் ப்ராமிசஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. தேர்தல் மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அவங்களாம் ஏதோ பயணம், சுற்றுப்பயணம், அது இதெல்லாம் போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இன்ஆக்டிவாக இருக்காரு. அவர் வந்து இந்த சிபிஐ இன்கொயரி ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு, ஜனநாயகம் ரிலீஸ் தள்ளி போகிறது வந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுது, தவறாக ராங் மூவ் பண்ணிட்டாரு. ஜனநாயகம் வந்து ரிவிஷனுக்கு போயிருந்தா கூட இத்தனை நேரம் வெளில வந்திருக்கும். அது ரிவிஷன் படம் பார்த்துட்டு உடனே கொடுத்துருப்பாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போனதுனால அது இழுத்துன்னு போய் கடைசியில் அங்கே போயிடுது. அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சுட்டு பாஜக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. இல்லை, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்காங்கல்ல, அந்த போர்டு வந்து இது ரொம்ப சீரியஸாக எடுத்து போயிட்டாங்க. இவங்க கோர்ட்டுக்கு போனது சீரியஸாக எடுத்து போயிட்டு, அது யார் எல்லாம் போர்டுன்றது யார், எல்லாம் அமைச்சர் முருகன் இருக்காருல்ல, அவர் தலைமையில் கீழே இறங்குற போர்டு தானே. அது பிஜேபியோட ஆட்கள் சொல்கிறபடி தானே கேட்குற போர்டு. அந்த போர்டுலேயே பிஜேபி ஆட்கள் தான் பெரும்பாலும் படம் பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறது தானே. அதனால் அப்படி இருக்கும்போது இவரை வந்து தொந்தரவு கொடுக்கணுன்றதுக்காக ஜனநாயகன்றது வந்து வெறும் அது வந்து தேர்தல் நேரத்தில் வெளியிடுற படம் மட்டும் இல்லை, அது வந்து அது வெளியே வராத போச்சுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டமாகும். அந்த ப்ரொடியூசருக்கு ஏகப்பட்ட நஷ்டமாகும். ஒவ்வொரு நாளும் டிலே ஆக நஷ்டமாகும். அது பணம் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அது எப்படி வந்தோ தெரியாது, அது இருந்தால் அவங்களுக்கு நஷ்டமாகும். அதனால் இப்போ வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் மாட்டிட்டு நேற்று தான் வந்து ஹைகோர்ட்டில் விசாரணை முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ரிபப்ளிக் டேக்குள்ளே ஐ திங்க் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ முடிவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிவிஷன் கமிட்டி பார்த்துட்டு படத்தை ஓகே பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஒரு வேளை. அவர் அதுதான் எங்களுக்கு உடனே கொடுன்னு அவர் கேட்குறாரு. அவர் ரிவிஷன் கமிட்டிக்காக வெயிட் பண்ணியிருந்தாலும் இந்த படம் கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டை. தப்பு பண்ணிட்டாங்க, ராங் மூவ் பண்ணிட்டாங்க. அது யார் இது அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கோர்ட்டுக்கு போனாங்க, சிங்கிள் ஜட்ஜ் கொடுக்கலான்னு சொன்னாங்க, இவங்க பெஞ்சுக்கு உடனே மூவ் பண்ணாங்க. துஷார் நேற்று ஆஜரானார் சொலிசிட்டர் ஜெனரல், அவ்வளோ சீரியஸாக இருந்துட்டாங்க. தப்பான மூவில் மாட்டின்ட்டார். அதில் கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி முடக்கப்பட்டது. அது ஒரு பெரிய மன உளைச்சல் அவருக்கு. அது ஒரு பக்கம் இருக்குன்னா, இங்கே வந்து கூப்பிட்டு இதில் சிபிஐ கூப்பிட்டு அங்கே வந்து 2 நாள், ஒரு நாளைக்கு 2 நாள் கூப்பிட்டு அவரை போட்டு ரொம்ப ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க. அவர் வந்து சிபிஐ என்கொயரினா இவர் என்ன நினச்சாரு, நம்ம ஏதோ திரைப்படத்தில் இருக்கிற மாதிரி நடக்கணும். ஆனால் அங்கே அப்படி இல்லை. சிபிஐ என்கொயரினா உங்களுக்கு வந்து மன உளைச்சல், சைக்கலாஜிக்கலாக உங்களை பிரேக் பண்ணுவாங்க. ஒரே கேள்வியை 10 தடவை கேட்பாங்க. நீங்கள் வித்தியாசமான பதிலை சொன்னீங்கன்னா உங்களை பிடிச்சிருவாங்க. ஏன் கூட்டத்துக்கு 7 மணி நேரம் லேட் அப்படின்னா, ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது, ரோடு ரொம்ப வளவளவாக போச்சுன்னா நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவீங்க. இன்னொரு இடத்துல வந்து சேலத்திலேயே கிளம்புறதுக்கு லேட் ஆகி போச்சுன்னு சொல்லுவீங்க. அது மாதிரி வெவ்வேறு விதமாக நீங்கள் பதில் சொல்லிங்கன்னா, என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்கலாம் கேள்வி கேட்பாங்க. ஏன் நீங்கள் கூட்டத்தை பிளந்துன்னு பஸ்ஸை 50 மீட்டர் உள்ளே கொண்டு போனீங்க, என்ன காரணத்தினால கொண்டு போனீங்க, போலீஸ் உங்களை கொண்டு போக வேண்டாம்னு சொன்னாங்க, அதுதான் வந்து தள்ளுமுள்ளுக்கு காரணமாக போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். யார் அந்த முடிவு எடுத்தது அப்படின்னு. நீங்கள் பஸ்ஸுக்கு மேலே இருந்துன்னு பார்த்தீங்களே, கீழே மயங்கி விழுந்தாங்களே, அதையும் பார்த்து பேச்சு நிறுத்தலை. ஆம்புலன்ஸ் வந்தபோது என் பேச்சை நிறுத்தலை. ஒருத்தர் செருப்பு வீசின போது என் பேச்சை நிறுத்தலை. ஒருத்தர் மரத்துலேருந்து கீழே விழுந்த போது என் பேச்சை நிறுத்தலை. கரண்ட் கட்டுக்கு ஆன போது என் பேச்சு நிறுத்தலை. நீங்கள் பேச்சை தொடர்ந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பேச்சை தொடர்ந்ததுக்கு என்ன காரணம், ஏதாவது ஷூட்டிங் மாதிரி ஏதாவது எடுத்தீங்களா, நீங்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போடுறவுடனே அவருக்கு வந்து 6-7 மணி நேரம் விசாரணை இருந்து ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது, இவர் எதிர்பார்க்கறது என்னன்னா வந்து சதி, இவர் சொல்றது சதி, திமுக சதி பண்ணிடுச்சு, செந்தில் பாலாஜி சதி பண்ணி ஆட்களை விட்டு கலாட்டா பண்ணிட்டாரு, அதனால தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுன்னு. அப்போ நீங்கள் அதுக்கான ஆதாரங்கள் கொடுங்கன்னா எந்த ஆதாரங்களும் கிடையாது. என்ன ஆதாரங்கள் இருக்கு? இல்லை, இப்போ அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். திரும்ப அவர் சொல்லிட்டு இருந்தது சதி கோட்பாடு தான் சொல்லிட்டு இருந்தாரு. 2 நாள் விசாரணை இவர் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இவர்கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது ஆல்ரெடி நிர்மல்குமார், புசி ஆனந்த் இவங்ககிட்ட அதை முடிஞ்சிருக்குன்னு நினச்சோம். பட் இவரை நோக்கி வந்துருச்சு. திரும்ப விசாரணைலாம் பார்த்துட்டோம். அப்படி கட்டாயமாக அவர் வந்து விஜய் விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம்னா, அங்கே சதி நடந்தது, திமுக செஞ்சது, குறிப்பாக செந்தில் பாலாஜி செஞ்சதுனா சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தபடியாக விஜய் என்கொயரி கூப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செந்தில் பாலாஜை கூப்பிட்டு விட்டுருக்கணும். அவர் அங்கே சொல்லியிருந்தா இவர் தான் கூப்பிட்டுருக்கணும். பட் கூப்பிட்ட மாதிரி எதுவும் தெரியல. எப்படி? அதில் தான் நடுவில் அரசியல் இருக்கு. ஓகே, நடுவில் தான் அரசியல் இருக்கு. அவங்க அரசியல் என்னன்னா வந்து பாஜகவை நீ எதிர்த்து அரசியல் பண்ணாத தமிழ்நாட்டில், நீ திமுக எதிர்த்து அரசியல் பண்ணல விஜய் பண்ணல. அவருக்கு என்னன்னா வந்து, நாங்கள் வந்து உங்களை எதிர்த்து பண்ணுற மாதிரி நிறைய பண்ணுவோம், உனக்கு எதிரான விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு போட்டு உனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், நீ அந்த போட்டை பிரித்தாதான் திமுக தோக்கும். அதனால் நாங்கள் வந்து உன்னை வந்து இது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தோணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இவரை வந்து ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்களா,
விஜயோட சேர்ந்து திட்டமிட்டு பண்றாங்களா, இல்லை இது வந்து பண்றது வந்து ஒரு நோக்கத்தோட, அரசியல் நோக்கத்தோட பண்றாங்களான்றது இல்லை. அல்டிமேட்டா வந்து விஜய் தூக்கி அலையன்ஸ் இது என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டணுன்ற நோக்கத்தோட பண்றாங்களான்றது இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்டிஏ அலையன்ஸ்குள்ள கொண்டாந்தாங்கன்னா அது கூட்டணி பயங்கர வெயிட்டான கூட்டணியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படி கடைசி நேரத்தில் அவர் வருவாரா உள்ள, அதுதான் அவங்க நோக்கமானது இன்னொரு கேள்வியா இருக்கு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் அந்த மாதிரி பண்ணணும்னா அவர் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கும். அது பாஜகவை கடுமையாக எதிர்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த ரோல் எடுங்க அப்படின்றாங்க. நீங்கள் அந்த ரோல் எடுத்து எங்களை நீங்கள் கடுமையாக விமர்சிங்க, அப்போ தான் நீங்கள் திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை எடுக்க முடியும். அசம்பிளி எலெக்ஷனில் அந்த மாதிரி ரோல் எடுக்க முடியாதுறாங்க. திமுக முழுக்க எங்களை எதிர்த்து பண்ணுறாங்க, நீங்களும் எங்களை எதிர்த்து பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு எல்லாத்தையும் நீங்கள் வாங்கினீங்கன்னா திமுகவுக்கு போகிற ஓட்டை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சதி போன்ற விஷயங்களை நாங்கள் ஒத்துட்டு அதுக்கேற்றபடி சார்ஜ் ஷீட் நாங்கள் போடுவோம். இல்லை நீங்கள் தான் பொறுப்பு, கூட்டம் நடத்துகிறவர் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு சார்ஜ் ஷீட்டை நாங்கள் போடுவோன்ற மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது அவங்க நோக்கம் என்னன்னா, திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு விஜய் எப்படி பயன்படுத்துறது தான் அப்படிங்கிறதா, அதுதான் அவங்க நோக்கம். அது கடைசியில கூட்டணிக்கு சேர்க்கறதும் அது ஒரு பாயிண்டா இருக்கு. ஆக்சுவலா அது எந்த அளவுக்கு அது கடைசியில போய் முடியும் தெரியாது. இவருக்கு வந்து அதுல சங்கடம் இருக்கு நிறைய. பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு முதல் எலெக்ஷன்லயே கூட்டணி சேர்ந்தாருன்னா முதல்ல அவர் அவுட் ஆயிடுவார். அதனால வந்து அது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த விஷயத்தை வச்சு இந்த சிபிஐ என்கொயரியை வச்சுட்டு இந்த மாதிரி அவரை வந்து மடக்க முடியுமான்னு ஒரு விஷயத்த பண்றாங்க. அவரு விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நாங்கள் பாஜகவை தேவையில்லாமல் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் திமுகவை தான் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் இதுக்காக எங்களை வந்து நீங்கள் நாங்கள் சதின்னு சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்கள் பின்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு ஏதாவது ஆட்சியில் வரா மாதிரி வாய்ப்பு, இழுபறி நிலைமை போன்றவர் இருந்ததுன்னா, அப்போ தாவேக்கா ஏதாவது இடங்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கணும், ஆட்சியில் நீங்கள் பங்கு பெற்று கூட்டணி ஆட்சி மாதிரி நம்ம அமைக்கிறதுக்கான உதவியை நீங்கள் செய்யணும், திமுக வரவிடாமல் பார்த்துக்கணும். எப்படி பார்த்தாலும் திமுக வரவிடாம பாக்குறதுல தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு போற ஓட்டை நீங்க எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் இறங்கணும். அது தேர்தலுக்கு அப்புறம் வந்து கூட்டணி அரசு அமையற மாதிரி இருந்தா நீங்க வந்து எங்களோட கூட்டணிக்கு வரணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒத்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு சீனை நாங்க போடுறோம். இதன் மூலமாக திமுக போற பாஜக எதிர்ப்போட்ட உங்களுக்கு வரும். விஜய் வந்து பாஜக பழி வாங்குது அப்படின்னு மைனாரிட்டிகள்லாம் நினைப்பாங்க, அது உங்களுக்கு ஓட்டு வரும். அப்படி எங்களை நம்ம ஒர்க் பண்ணலான்ற மாதிரி இது அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்றாங்களா, இல்லை அது இயல்பாகவே பாஜக ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் சொல்கிற சதின்ற வாதத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு விதத்தில் பாஜக சொல்கிறத கேட்டிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இல்லை அவங்க சார்ஜ் ஷீட்டில் பேரை சேர்க்குறாங்க, இவர் குற்றம் சாட்டப்பட்டவர்னா இவர் விஜய் அதுக்கு ஒத்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். விஜய் ஒத்துக்காத இருக்கார் அப்படின்னா வந்து அவர் இன்னும் பல விஷயங்களை சந்திப்பார், பல பிரச்சனைகளை சந்திப்பார். அவர் அதுக்கு ரெடி ஆகிட்டாரான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் அவர் பின்னாடி அவர் சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எடுத்த உடனே நம்ம பாஜகவை பாய்ச்சிக்க வேண்டாம், நம்ம ஒன்றும் இல்லாத பண்ணுவாங்க, தேவையில்லாமல் இந்த என்கொயரியில் நீங்கள் மாநாடு நடத்துறதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் வேற அது இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, பணம் பல்வேறு விதங்களில் ஒரு அரசியல் கட்சிக்கு வரும். அப்போது உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தாத பணம் வந்ததுதான். அப்போ அப்படிலாம் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதில் பணம் வந்த விஷயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிப்பீங்க. எந்த அரசியல் கட்சிக்கும் நியாயமாக பணம் வர்றது கிடையாது. அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி நீங்கள் வச்சுக்கோங்க, முறைகேடாக பணம் வந்து வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா ரொம்ப சிக்கல் உண்டாயிடும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து விஜயை வந்து ஒரு வகையில் ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணி அவர் வந்து அவருடைய அந்த அரசியல் பணிகளை வந்து முடக்கி அவரோட வேகத்தை சுருக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பாஜக ஒரு காரணம். இவரே தான் சிபிஐல போய் மாட்டிக்கினார். இவர் தானே சிபிஐ என்கொயரி கேட்டவர் தானே. அது ஜனநாயகன்லையும் இவர் தான் கோர்ட்டுக்கு போனார், சிபிஐலையும் இவர் தான் கோர்ட்டுக்கு போனார், சிபிஐ என்கொயரி பண்ணு கோர்ட்டுக்கு போனார். ரெண்டுத்துலையும் போய் மாட்டினார். தானா சிங்கத்து வாயில தலையை விட்ட மாதிரி தானா போய் வந்து கிணத்துல விழுந்துட்டாருன்னு சொல்லணும். இப்போ அதுலேருந்து எழுந்து வரதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அது பாஜக நான் கையை பிடிச்சி தூக்கி விடுறேன், ஆனால் நான் சொல்கிறபடி நீ கேட்கணுன்றாங்க. திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிக்கிறதுக்கு நீ எல்லா வேலையும் பண்ணணும், அந்த வேலையை பண்ணால் ஓகேன்றாங்க. இப்போ ஆல்ரெடி அவர் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் எதுவாக ஒன்றும் இப்போ பேசுகிற விஷயங்கள் எது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற செகண்டரி. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் எலெக்ஷன் டைமில் வேக வேகமாக தங்களோட ஆக்டிவிட்டீஸை காட்டணும், அது முடங்கி போயிருக்கு அப்படின்னு அதுதான் நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறோம். குறிப்பாக அந்த முடக்கத்துக்கான காரணம் நீங்கள் சொல்கிறமான சில அரசியல் காரணங்கள் அப்படின்னா அது செகண்டரி. ஆனால் இன்னொரு ஒரு காரணம், அந்த ஜனநாயகன் படமும் இந்த சிபிஐ விசாரணை அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுங்கிறது அவர் பர்சனல் சம்மந்தமான விஷயம். ஒரு பர்சனல் விஷயத்தை தொட்டதுனாலே இப்படி முடங்கிட்டார் அப்படின்னா நாளைக்கு இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு ஒரு தலைவராக ஒரு பொலிட்டிக்கல் தலைவர் எப்படி எமர்ஜ் ஆகி வர முடியும், எப்படி தன்னுடைய இந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் நீங்கள் யாருன்றதை காட்டணும், அந்த ஒரு பண்பு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது மாதிரி விஷயத்துல மக்கள் தான் பார்க்கணும். இப்போ ஒரு 41 பேர் இறந்தாங்க, இவர் போய் பார்த்தாரு அந்த குடும்பத்தையாவது, அந்த குடும்பத்தை கூப்பிட்டு இறந்த உடனே அது தெரிஞ்ச உடனே திருச்சியிலேருந்து ஓடி வந்தாரே தவிர அங்கே ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கல. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் தலைவருக்கான அந்த
அந்த வேகத்தை அவர் இழந்துட்டார். ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவர் அப்படி இருக்க முடியாது. ஒரு தொண்டர் இறந்துட்டான் அப்படின்னா உடனே போய் பார்க்கணும். அது என்ன தடை வந்தாலும் தாண்டி போய் பார்ப்பேன். அதை அரெஸ்ட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கோங்க, அப்படிதான் போகிறதான் பொலிட்டிக்கல் தலைவராக இருப்பான். இவர் அங்கேயும் தப்பி வந்து வெளியில் ஓடி வரதை பார்த்துருக்காரு. அதனால தான் சொல்கிறாங்க, சிபிஐயில் என்ன கேட்குறாங்க, நீங்கள் உடனே திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்தீங்க, நீங்கள் உங்கள் தொண்டர்கள் செத்து போனாலும் நீங்கள் ஏன் போய் பார்க்கல, அதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாக போடுறாங்க. ஏன்னா நீங்கள் என்கொயரின்னு போயிட்டீங்கன்னா என்ன கேள்வி வேணால் போடுவாங்க, நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து இப்போது தேர்தல் வாக்குறுதிகளுக்கான கமிட்டி போட்டிருக்காரு, அப்புறம் வந்து பிரச்சாரத்துக்கான கமிட்டிலாம் போட்டால் கூட அந்த குரூப் வந்து இப்போ செங்கோட்டையனை ஒதுக்கிட்டாங்க, உரம் கட்டிட்டாங்க. இப்போ அவர் ஆக்டிவாக வந்தார், அவரால் வந்து ஏடிஎம்கேலேருந்து யாரையும் கொண்டு வர முடியல. பாஜக போட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, தேர்தலில் இருக்கிறதுல எங்கள் கூட்டணியை பலப்படுத்துகிற மாதிரி அதிமுக ஆதரவு ஓட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிமுகலேருந்து ஆட்களை இழுத்தீங்கன்னா, இந்த மாதிரி தினகரன் போன்றவர்களை இழுக்கிறதுக்கு செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்திருந்தார்ல, அதெல்லாம் மாதிரி ஓபிஎஸ் இழுக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் அதிமுக ஆதரவு ஓட்டுகளை தள்ளின்னு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற அவருக்கும் அதை சொல்லிட்டாங்க. அதிமுகலேருந்து ஆளை இழுக்கிற வேலையை வச்சுக்காதீங்கன்னு. அது செங்கோட்டையெல்லாம் ஆளை இழுக்க முடியல, அதில் வேற விஜய்க்கு வருத்தம் இருக்கு போட்டுருக்கு. அதனால செங்கோட்டையன் அவர் பார்க்கறதே இல்லை போட்டுருக்கு. செங்கோட்டையன் வந்து லோக்கலில் வேற அங்கே இந்த ரசிகர் மன்ற ஆட்களோட அவருக்கு ஏதோ தகராறு போட்டுருக்கு. அதனால செங்கோட்டையன் இப்போ வந்து அமைதி காக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாஞ்சில் சம்பத்னு ஒருத்தர் இருந்தார், நாளை இருந்த பேச்சாளர், அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. அங்கே போய் சேர்ந்தார், ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல. ஸோ அதனால யார் போய் சேர்ந்தாலுமே எல்லாம் டம்மி ஆயிடுறாங்க. ஓகே, முதல்ல ஒரு 2 நாள் ஆக்டிவாக இருக்காங்க, அந்த போட்டோ ஷூட்டோட டம்மி ஆயிடுறாங்க. அதனால ஆனால் இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு. விஜய்ன்ற நடிகருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இருக்கு. அது ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறி யாரை ஸ்பாயில் பண்ணோம் அப்படின்றதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது வந்து தெற்கு மற்றும் கோயம்புத்தூரில் வந்து அதிமுகவை ஸ்பாயில் பண்ணும், மத்திய வடக்கு மாவட்டங்களில் திமுகவை ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் அதான் பியூஷ் கோயல் கூட சொல்லியிருக்காரு, அவர் ஸ்பாயிலராக இருப்பார், அவர் தனியாகவே நிற்கட்டும்னு அவர் சொல்கிறார். யாருப்படி சேரணும்னா தனியாகவே நிற்கட்டும், அவர் விமர்சிக்காதீங்க, அவர் ஸ்பாயில் பண்ணுவார் அப்படின்னு இருக்காங்க. அதனால் வந்து பாஜகவுடைய நோக்கம் அவரை தனியாக நிற்க வச்சு திமுகவுக்கு போகிற ஓட்டை எடுக்க வைக்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அதனால் இந்த சூழலில் வந்து ரொம்ப சிக்கலில் வந்து மாட்டின்னு இருக்கார். ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை, ஒரு பக்கம் வந்து பாஜகவுடைய ப்ரெஷரு, இந்த மாதிரி பல விஷயங்களில் இதாகி அவரோட ஆக்டிவிட்டியே ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் வந்து அவர் எப்படி தன்னோட ஆக்டிவிட்டியை புதுப்பிச்சிக்க போகிறாரு, அவர் இனிமேல் பொதுக்கூட்டங்கள்லாம் போய் பேசினா தான் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகும் அது ஆக்சுவலாக. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் எப்படி தன்னை புதுப்பிச்சிக்க போகிறாருன்னு. இப்போ வந்து ஒரு இதாகிட்டார், ஒரு ஒரு பின்தங்கி போயிட்டார் அப்படின்றது உண்மை. தேர்தல் அரசியலில் அதிமுகவை செமிஃபைனல்ஸ்ல நாங்கள் பீட் பண்ணிட்டோம்னு ஆதவர்ஜனா சொன்னார். நாங்கள் தான் திமுகவுக்கு எதிரின்னு சொன்னாங்க, முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்கள் தான். அப்படிலாம் சொல்லியிருந்தவங்க, திமுகவுக்கு எதிரின்னு சொன்னவங்க, அதிமுக அந்த இடத்த விட்டு 2வது இடத்த விட்டு நகர்த்தினவங்க, இன்னைக்கு அதிமுக ஓரளவுக்கு கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரப்போ, ஓரளவுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து வர்றப்போ, இவங்க சைலண்டாக இருக்கிறது வந்து இவங்க அதிமுக விட்டுட்டு இவங்க 3வது இடத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து தோற்றி வச்சிருக்கு ஆக்சுவலா. இதுவே விஜய் எப்படி தன்னை வந்து ஆக்டிவேட் பண்ண போறாருன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வந்து விஜய் கூட போறதா சொல்லப்பட்டிருந்துச்சு. ஏன்னா டிடிவி தினகரன் வந்து விஜய்க்கு நிறைய இடத்துல கிரெடிட் கொடுத்து பேசிட்டே இருந்தார். அவர் ரொம்ப அப்படி இருக்காரு, 3வது என்டிஏ கூட்டணி 3வது வரும் 2வது சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி சொல்ல நபர்லாம் இன்னைக்கு விஜய் விட்டுட்டு திரும்ப என்டிஏக்கே போறாங்க அப்படின்னா, அப்ப விஜய் என்ன பண்றாரு? அவர் மிகப்பெரிய இழப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. அவருடைய அலைன்ஸ் அமைக்க முடியாம இழப்பை நோக்கி போயிட்டு இருக்கு. தினகரனை வந்து விஜய்கிட்ட போக விடாம பாஜக இழுத்ததுக்கு காரணம் அந்த அதிமுக ஆதரவு ஓட்டு போயிடக்கூடாதுன்னா, அதுக்காக தான். அதிமுக எதிர்ப்போட்டு விஜய்க்கு போறதுன்னு, திமுக எதிர்ப்போட்டு விஜய்க்கு போகும். அதிமுக ஆதரவு ஓட்டையும் அவர் எடுப்பார்ல, செங்கோட்டையனோ தினகரனோ ஓபிஎஸ் அவங்க போய் சேர்ந்து அதிமுக ஆதரவு ஓட்டுன்னு போகும். அதனால அது போகக்கூடாதுன்னு தான் தினகரனை இழுத்தாங்க. அதனால பாஜக ரொம்ப கிளியரா இருக்காங்க. இந்த மாதிரி விஜய்க்கு போக வேண்டிய ஓட்டெல்லாம் திசை திருப்பி விடணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அதனாலதான் இந்த பாஜக நாங்கள் வந்து உங்களை ரொம்ப எதிர்க்கிற மாதிரியான விஷயங்களை கையாள போகிறோம், ஏன்னா அப்போ தான் நீங்கள் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டு எடுப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, அவரே வந்து ஒரு குழப்பத்தில் வந்துட்டார். சிபிஐ என்கொயரி, இந்த ஜனநாயகம் விஷயத்துலாம் குழப்பமாயி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாது முடிச்சுட்டு இருக்கார். யாருமே அவர் கூட வந்து சேர மாட்டேங்கிறாங்க, அவர் கூட கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. அப்போ அவர் யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. இஸ்லாமியர்கள் கூட நம்ப மாட்டாங்க. எஸ்டிபி பார்ட்டி கூட விஜய் நம்பி விஜய் போயிட்டாங்க. எஸ்டிபி போகல, இன்னும் வெளிதான் நிக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நானும் ஒரு மதச்சார்பற்ற அணி தன்னை காமிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க கூட நம்பி போக மாட்டாங்க. அப்படி இந்த எலெக்ஷன்ல முஸ்லீம்ஸ் யாருமே திமுக விட்டு வெளில போக மாட்டாங்க. திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு அப்புறம் முஸ்லீம்ஸ்லாம் தீவிரமா திமுக பின்னாடி தான் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸும் வந்து பெரும்பாலும் திமுக பின்னாடி தான் இருக்காங்க. அவர் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டதுக்கு அறிக்கையே கொடுக்காத இருக்கார் விஜய். அதனால கிறிஸ்துவர்கள் வந்து இதுக்கு ஒரு சில யங் கிறிஸ்டியன்ஸ் வாலிப இளைஞர்கள் இருக்காங்கல்ல கிறிஸ்துவர்கள், அவங்க ஓரளவுக்கு விஜய் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால்
கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூர்டாக இருக்கிறவங்க கிறிஸ்துவர்கள்லாம் அவங்களாம் வந்து திமுக அணி தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் விஜயை பொறுத்த மட்டும் வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஒரு கொஞ்சம் தற்சமயம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. தற்சமயம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அது எப்போ வந்து அந்த ஃப்ரீஸ்லேருந்து வெளில வருவார்ன்றதை பார்க்கணும், பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே, எல்லாரும் நீங்கள் சொன்னால் கரெக்டாக விஜயுடைய பாலிடிக்ஸ் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். முக்கியமான நேரத்தில் முடங்கி இருக்கிறாரு. ஓகே, அவர் முடக்கத்தை சரி பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.